ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூவி டைமில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை. இப்போது இந்த படம் வந்து ரீசெண்டாக ஓடிடிக்கு வந்துருக்குது. ஓடிடியில் பார்த்துட்டு எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை நான் ஏன்டா தேட்டரில் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11. இந்த படத்தை வந்து லோகேஷ் அஜீஸ் அப்படி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தில் வந்து நவீன் சந்திரா இன்னும் நிறைய பேர் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படி தான் எடுத்துருக்கிறாங்க. படத்தில் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலே ஒரு சீரியல் கில்லர் ஊருக்குள்ளே தொடர்ந்து கொலையெல்லாம் பண்ணிட்டு வரான். ஸோ அவனை கண்டுபிடிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த விசாரணை போகுது. ஸோ விசாரணை போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்தால் அவர் வந்து தற்காலிகமாக வந்து ஒரு கோமாவுக்கு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நம்ம படத்துடைய ஹீரோவான நவீன் சந்திரா, அவரும் போலீஸ் தான், அவர் கைக்கு வருது. ஸோ அவர் இந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காகனா, ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருக்குங்க. ஸோ வந்து ரேசியாக ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க செகண்ட் ஹாஃபில். அதுக்காக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அப்போ மொக்கையாடா அப்படின்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் ஓகே தான், பட் இருந்தாலும் கம்பேர் டு ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் தான். நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்லாம் போட்டு கடுப்பேற்றுவாங்க. படம் வந்து சூப்பராக போய்ட்டுருக்கும். திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு படத்துடைய வேகத்தையே குறைச்சி படத்தை நாசம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லுவான். எதுக்காகனா, அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு எமோஷனல், அந்த எமோஷனல் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே கனெக்ட் ஆகுது. சில இடத்துல வந்து கண்ணீரே வர வைக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடித்த அந்த 2 பசங்க, பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற பேரில் நடித்த அந்த 2 பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டி இமானுடைய பிஜிஎம் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு இம்பேக்டை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து டி இமான் அவருடைய மியூசிக்கில் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த கதையில் வந்து கதை முடியும் போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். நான் நினச்சேன், என்னடா ட்விஸ்ட்டு, இதான் ட்விஸ்ட்டா, நான் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து கெத்த படத்தை பார்த்தேன். ஆனால் இது இல்லைடா ட்விஸ்ட்டு, இதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடித்தாங்க பாருங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு படம் தான். நிச்சயம் வந்து டைம் கிடச்சா போட்டு பாருங்கள். இந்த படம் வந்து ஆகா ஓடிடியில் உங்களுக்கு கிடைக்கிது. ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாங்க. ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் தமிழில் ஒரு தரமான படம் தான் இந்த 11 ஆகா ஓடிடியில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது மாதிரி வேறு படங்கள் சொல்லலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பாய் பாய்.